கர்ப்பிணி பெண்களுக்கு 5வது மாதத்தில் வளைகாப்பு நடத்துவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே, அதாவது அவர்கள் கர்ப்பம் தரித்த நாள் முதலாக பிரசவிக்கின்ற நாள் வரை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமானது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்துகிறது. யார் மீதுன்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணின் மீதும் மற்றும் அந்த கருவின் மீதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமானது அந்த கருவினுடைய வளர்ச்சியிலே முக்கிய பங்காய் வகிக்கிறது. முதல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன் என்கின்ற கிரகமும், 2வது மாதத்திலே செவ்வாய் என்கின்ற கிரகமும், 3வது மாதத்திலே குரு என்கின்ற கிரகமும், 4வது மாதத்திலே சூரியன் என்கின்ற கிரகமும், 5வது மாதத்திலே சந்திரன் என்கின்ற கிரகமும், 6வது மாதத்திலே சனி என்கின்ற கிரகமும், 7வது மாதத்திலே புதன் என்கின்ற கிரகமும், 8வது மாதத்திலே அந்த பர்செப்ஷன் சொல்லியிருப்பா, அதாவது இந்த ஆணினுடைய அந்த விந்தணுவும் பெண்ணினுடைய அந்த அண்டணுவும் ஒன்றாக சேரும் பொழுது எந்த கிரகமானது வேலை பார்த்ததோ அந்த கிரகத்தினுடைய அதுல தான் இந்த சூக்ஷ்மம் அப்படிங்கிறது இருக்கும். இவர்களுடைய கர்ம வினையை தீர்மானிக்கின்ற விதத்திலே அந்த குழந்தையினுடைய ஜென்ம லக்னத்தினை தீர்மானிக்கின்ற வகையிலே அந்த கிரகமானது 8வது மாதத்திலும் 9வது மாதத்திலே சந்திரன் என்கின்ற கிரகமும் 10வது மாதத்திலே மீண்டும் சூரியன் என்கின்ற கிரகமும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு மாதத்திற்கான அந்த கிரகங்களினுடைய பணி என்ன அப்படிங்கிறத நம்ம தனியா இன்னொரு நாள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த வளைகாப்பு, பூச்சூட்டல், சீமந்தம் அப்படின்லாம் வருது இல்லையா, இதை மாத்திரம் இப்ப நம்ம எடுத்துட்டு பார்த்துடலாமே. 5வது மாதத்திலே வளைகாப்பு என்பதை விட அந்த பூச்சூட்டல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவார். வளைகாப்பு அப்படிங்கிறத 7வது மாதத்திலும் அந்த 8வது மாதத்திலே இந்த சீமந்தோன்னயனம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வைதீக கர்மாவினையும் செய்வார்கள். இந்த 5வது மாதத்திலே எதற்காக பூச்சூட்டலை செய்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, அந்த 5வது மாதத்திலே பிரதானமான இடத்தினை பிடிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் என்று பார்த்தோம். அந்த கருவிலுள்ள குழந்தையினுடைய மேல் தோலானது அந்த நேரத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த சந்திரனுடைய அனுகிரகத்தின் மூலமாக இந்த மேல் தோல் தான் என்ன பண்ணும்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இம்யூனிட்டி, ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கும் சொல்லுவா. பொதுவாக சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வார்கள். இந்த மனோகாரகன் என்பவர் அந்த குழந்தைக்கும் சரி, வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் சரி, அந்த தாயாருக்கும் சரி, அந்த சந்திரன் பிரதானமா அந்த நேரத்தில் ஆக்ட் பண்ணுவாராம். அப்போ அந்த பெண்மணியானவள் முழுமையான மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 5வது மாதத்திலே மிகவும் விமரிசையான முறையிலே அந்த பெண்ணிற்கு பூச்சூட்டல் விழாவினை நடத்தி அந்த பெண்ணை முழுமையான மன மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவார்கள். இந்த 7வது மாசம்னு பார்க்கும் பொழுது இந்த 7வது மாதத்தில் தான் இந்த புதன் என்கின்ற கிரகம் பிரதானமாக தன்னுடைய வேலையை செய்கிறது. இந்த புதனைத்தான் புத்திகாரகன் அப்படின்னு சொல்றோம். மூளை வளர்ச்சி குறிப்பா பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூளையானது அந்த நேரத்திலே தான் வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறத நம்முடைய சயின்ஸும் அதை ஒத்துக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறா இல்லையா, அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது குழந்தையினுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, மூளை வளர்ச்சியெல்லாம் இந்த நேரத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அந்த 7வது மாதத்தில் தான் தீர்மானித்து மருத்துவர்களே சொல்வார்கள். அப்படி இருக்க அந்த 7வது மாதத்திலே அந்த குழந்தையினுடைய அந்த மூளை நரம்புகள், அந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்றன. அதற்காகத்தான் இந்த வளைகாப்பு என்கின்ற அந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது. அந்த கையில கை நிறைய வளையல் போட்டுக்கும் பொழுது, அதுவும் எப்படி வளையல் போட்டுக்கணும் சொன்னா மண் வளையலாக, அதாவது இந்த கண்ணாடி வளையல்னு சொல்றா இல்லையா, அந்த கலகல கலகலன்னு சவுண்ட் வருது இல்லையா, அந்த சத்தத்தை உருவாக்கக்கூடிய அந்த கண்ணாடி வளையல்களைத்தான் கை நிறைய அணிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 7வது மாதத்திலே அணிவிக்கப்படுகின்ற அந்த வளைகாப்பு நிகழ்விலே அணிவிக்கப்படுகின்ற இந்த வளையல்களை குழந்தை பிரசவிக்கின்றவரை
கண்டிப்பாக கழற்றக்கூடாது என்பதை பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சார், நான் ஆஃபீஸ் போகிறேன், இவ்வளோ வலையெல்லாம் போட்டுட்டு போனால் சரியாக இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், டிஸ்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிண்டு இதை கழட்டி வைக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த வளையல் சத்தம்தான் அந்த குழந்தையை சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது. அந்த குழந்தையினுடைய மூளை நரம்புகளை நன்றாக தூண்டச் செய்கிறது. இதனை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த வளைகாப்பு நிகழ்வினையே நடத்தி வந்தார்கள் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்தோடனே இந்த சின்ன குழந்தைக்கு விளையாட்டுக்கு என்ன வச்சிருப்பா, இந்த கிளுக்கிழுப்பன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த கிளுக்கிழுப்பை ஆட்டும்போது இந்த குழந்தை இப்படி அப்படிலாம் திரும்பி பார்க்கும். அந்த சத்தம் கேட்கிறதா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி என்பது நன்றாக இருக்கிறதாங்கிறத அந்த கிளுக்கிழுப்பை வச்சு தானே நம்ம தீர்மானம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வயிற்றிலே கருவிலே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இந்த வளையல் சத்தத்தினால்தான் தூண்டப்படுகிறார்கள். அந்த குழந்தை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே அப்சர்வ் பண்ணுறதா. வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி சார் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அதற்குத்தானே நமக்கு பிரகலாதன் கதையே சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிரகலாதன் அவங்க அம்மாவினுடைய வயிற்றில் இருக்கும்பொழுது தானே நாரதர் மகாவிஷ்ணுனுடைய கதையெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த நாராயண பக்தியை வளர்த்தார் அல்லவா. அதே மாதிரி தான் நம்மை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறத 7வது மாதத்திலிருந்தே இந்த குழந்தைகள் கவனிக்க தொடங்கி விடுவார்கள். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தன்னுடைய தந்தையினுடைய குரல் இது, தாயாரினுடைய குரல் இது, நம்முடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களுடைய குரல் இது அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுமா. அப்படி அந்த அப்சர்வ் பண்ணது இல்லையா, அவை எல்லாவற்றையும் கவனிக்கிறது அல்லவா, அந்த உணர்வினை தரக்கூடியது தான் இந்த வளையல்கள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி இந்த வளையலெல்லாம் இவ ஒழுங்காக போட்டுக்காம அதை கழட்டி வச்சுறதுனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த காலத்திலே அதுவும் இந்த ஆட்டிசம்னு சொல்லக்கூடியது மற்றும் இந்த மூளை வளர்ச்சி இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் தெரப்பிக்கு போகிறோம், ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம், அந்த தெரப்பி கொடுக்குறோம் சார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பெண்கள் வளையல்களை அணிந்து கொள்ள மறுப்பது தான் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக வளைகாப்பு என்கின்ற அந்த நிகழ்விற்கு பின்னால் இத்தனை அறிவியல் உண்மைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருமே ஆரோக்கியத்துடன் தான் பிறப்பார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.